குருவே சரணம். அதனால உண்மையிலேயே மிகப்படுத்திலாம் சொல்லல. சந்தர்ப்பமா நம்ம சேவையை செய்யணுங்கிறதுக்காக ஓட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதாவது 21/3/1929 ஞானவழி மகான் வந்து பூபதிங்கிற இயற்பெயர்ல பிறந்தாங்க. ஏன் இப்ப பிறந்த தின விழா ஜனநாயக விழான்னு கொண்டாடாம ஜெயந்தி விழான்னு கொண்டாடுறோம்? மகான் மகான் தான். ஏன் வந்து ஜெயந்தி ஜெயம்னா என்ன? ஜெயம்னா என்ன? ஜெயம்னா வெற்றி. எதுல வெற்றி அடைஞ்சாங்க அவங்க? ஞானத்துல வெற்றி அடைஞ்சாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுல வெற்றி அடைஞ்சாங்க? உலகத்துல உள்ள போக போக்கியங்கள் எல்லாம் போதும், நான் ஆனந்தமா இருக்கேன். உலகத்துல உள்ள போக போக்கியங்கள்லாம் போதும், அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வேலை இல்லை, நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு ஆனந்தமா வாழ்க்கைய ஜெயிச்சவங்க. வாழ்க்கைய ஜெயிச்சவங்க இல்லையா? எல்லாமே மனிதனா பிறந்த எல்லாருமே சரி, உலகத்தில் உள்ள போக போக்கியங்களை அனுபவிக்கணும்னு தானே முற்படுறான். உலகத்தில் உள்ள போக போக்கியங்கள் போதுன்னு யாராவது சொல்றானா? ஒரு கிழவனை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்ல மாட்டான், நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், அதை அனுபவிக்கல இதை அனுபவிக்கல அப்படின்னு ஒரு குறையதான் சொல்லுவான். ஆனா மகான்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா, போக போக்கியங்கள்லாம் அனுபவிச்செல்லாம் போதும், நான் ஆனந்தமான நிலையில இருக்கேன், என்னோட இயல்பான ஆனந்தமான நிலையில இருக்கேன். ஆத்மாவோட அந்த உயிரோட நிலை என்ன? ஆனந்தமா இருக்கு. அது ஏதாவது சஞ்சலப்படுதா, துக்கப்படுதா, துயரப்படுதா? அது ஆனந்தமா இருக்கு. அதனால அந்த இயல்பான நிலையில நான் இருக்கேன், அதனால போதும் அப்படின்னு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்கள விட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம்? ஜெயந்தி விழான்னு கொண்டாடுறோம். சாதாரண மனுஷன்னாக்கா பிறந்தா இறந்தா அப்படின்ட்டு சொல்லலாம். மகான்கள்னா அது ஜெயிச்சவங்க அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில போக போக்கியங்கள்லாம் அனுபவிச்சது போதும், தன்னை அறிவது ஞானம், தன்னை விடுவது முக்தி அப்படின்னு சொல்றாங்க. பரஞ்சோதி மானா தானே சொல்லியிருக்காரு. ரெண்டே லைன் தான், இந்த 2 லைனுக்கு பேசுனா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசலாம். தன்னை அறிவது ஞானம், தன்னை விடுவது முக்தி. அப்ப தன்னை அறிவது ஞானம்னா என்ன? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கழிகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தானே தானே அப்படிங்கிறாரு, திருமூலர் வர்றாரு. தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் பின்னை பிறப்பில்லை வீடு அப்படின்னு அபையார் பாடுறாங்க. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு சித்தர் பாடல்களை பாடுறாங்க. அப்படி தன்னை அறியணும் அப்படிங்கிறத வந்து மெயினா சொல்றாங்க. அப்படிங்கும் போது தன்னை அறிதல்னா என்ன? தன்னை அறிதல்னா என்னப்பா? ஆண்டவருடைய தன்மையா சித்தாந்தங்கள்லயோ பழைய நூல்கள்லயோ எப்படி சொல்லியிருக்காங்க? ஆண்டவன் வந்து புலன்களுக்கு சிக்க மாட்டான், காலங்களால பிடிக்க முடியாது, காலங்களால சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் தானே. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்திலையும் நிர்மூலமா இருக்கக்கூடியவன் தானே. அவன் தனக்குன்னு ஒரு இடம் இல்லாது எல்லா இடத்துலயும் நீக்கமுறை நிறைஞ்சிருக்கிறவன். தனக்குன்னு ஒரு இடம் இல்லாது எல்லா இடத்துலயும் நீக்கமுறை நிறைஞ்சிருக்கவன். அவன் தான் ஆண்டவனுடைய ஆண்டவன். இதுதான் ஆண்டவனுடைய தன்மை அப்படின்னு எல்லா நூல்களையும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? எந்த நூல்ல சொல்லல? பழைய சித்தாந்தங்கள்ல படிச்சீங்களாலும் சரி, ஞான நூல்கள்ல படிச்சீங்களாலும் சரி, ஆண்டவனுடைய குணத்தை பத்தி அப்படித்தானே சொல்றாங்க. தன்னிலையில் தான எந்த வெறுப்புமின்றி சுகானந்தமா சுயம் பிரகாசமா ஒளிர்ந்து கொண்டே இருப்பவன் ஆண்டவன். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா, புலன்களுக்கு சிக்காதவன். புலன்ல பிடிக்க முடியுமா? துண்டை அப்படி பிடிக்கும், அது மாதிரி அவனை பிடிக்க முடியுமா? காலங்களுக்கு அப்பாற்பட்டவன், சிந்தனைக்கே சிக்க மாட்டான். வேதங்கள்லே தேடுது அப்படின்னு வேதங்கள் தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படிப்பட்ட ஆண்டவனை
நம்ம வந்து இதை சிந்தனையால முடிச்சிட முடியுமா? முடியாது. அப்போ எல்லா காலங்கள்லயும் அவனுக்குன்னு ஒரு தனி இடம் இல்லாதனால எல்லா இடத்துலயும் நீக்க முறை நிறைஞ்சிருக்க ஆண்டவன் எல்லா இடத்துலயும் இருக்கான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா இருக்கும். அவன் உங்க உடம்புக்குள்ளாரே இருக்க தானே செய்யறான். என்ன புறத்தாருக்கு செய்யும் தன் பூங்கலங்கள் அப்படிங்கிற மாதிரி வெளியில போய் அவனை தேடுனா பிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப உங்க உடம்புக்குள்ளார அவன் இருக்கான். அவன் இருக்கிறனாலதான் உங்களை மூச்சு ஓடுது, உங்களுடைய இதயம் துடிக்குது, ரத்த ஓட்டம் ஓடுது, செரிமான மண்டலம்லாம் வேலை செய்யுது, சாப்பிட்ட பொருளோட சத்துக்களை உடம்பு கிரகிக்குது, சக்கையை வெளியில தள்ளுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணமானவன் யாரோ ஒருத்தன் உங்க உடம்புக்குள்ளார இருக்கும். வெளியில தேடுனா இந்த பிரபஞ்சம் வந்து இன்ஃபினிட்டிவ். பிரபஞ்சம் எப்படி இருக்கு? இன்ஃபினிட்டிவ். அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இது வரைக்கும் அவனை போய் தேட முடியுமா? அந்த பிரபஞ்சம் முழுக்க நீக்க வர நிறைஞ்சிருக்கவனை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? அவன் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கும் போது ஒரு சிறிய இடத்துல தேடுறதான நியாயம். அதுதானே புத்திசாலித்தனம். இப்போ உங்க உடம்புக்குள்ளாரே இருக்கான், உங்களுக்கு சொந்தமான பொருள் உடம்பு அப்படிங்கும் போது அதுக்குள்ளார தேடுனா அவனை பிடிச்சிட முடியுமா? முடியாதா? ஒரு வெளியில போறான், தெரிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுது, இருட்டி போயிடுது, கரண்ட் கட் ஆயிடுச்சு. சொந்த வீடா இருந்தா என்ன பண்ணுவோம்? இருட்டிலேயே சாவியை போட்டு திறந்து வீட்டுக்குள்ளார வந்து கரண்ட் வர்ற மாதிரி தெரியல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம படுக்கையை தட்டி போட்டு படுத்துக்குவோம். இதே அடுத்த வீட்டுல போய் அதே இருட்டுக்குள்ளார ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம், சாவியை கொடுத்துட்டு போயிடுறாரு. என்ன நீ போய் படுத்துக்கப்பா, நான் வெளியூர் போறேன் அப்படின்னு. நீங்க அந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுது, போய் திறந்து உள்ள போய் படுக்க முடியுமா? முட்டி மோதி எல்லாம் மோதிக்கிட்டு தலையில அடிபட்டு எவ்வளவு சிரமப்படுவோம் அடுத்த இடத்துல. அப்ப அதே சொந்த வீடா இருக்கும்போது ஈஸியா போய் அந்த இருட்டிலேயே நம்ம தடுமாற்றம் இல்லாத நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்துட்டு போய் ஓய்வு எடுக்க போகலாமா? போக முடியாது. அது போல பிரபஞ்சம் முழுக்க நீக்க மர இருக்க ஆண்டவனை வெளியில தேடுறதை விட உங்க உடம்புக்குள்ளார தேடுறது ஈஸி தானே. உடம்புக்குள்ளார எப்படி தேடணும்? தேடுறதுனால என்ன பயன் அப்படின்னா, தன்னை அறியாத முக்தி இல்லை. தன்னை அறியணும் அப்படின்னாக்கா, நான் யாரு இந்த உடம்பா, நான் யார் இந்த மனசா, நான் யார் இந்த புத்தியா, நான் யாரு இந்த அறிவா அப்படின்னு விசாரம் பண்ணி அறிந்தது கொள்ளுவது ஞானம், அறிந்தது தள்ளுவது ஞானம், அறிவது எங்கே அறிந்தது எங்கே, ஆறாத்தையும் கடந்த அழைத்து உணர்வின் கண்ணிலான்னு பரஞ்சதிமான் சொல்ற மாதிரி இந்த விசாரம் தியானம் பண்ணும் பொழுது விசாரமும் பண்ணி இந்த உடம்பு நானா, இந்த உடம்பு நீங்களா. டாக்டரை போனா உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றோம்? ஏன் உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்றோம். ஏன் உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது அப்ப என்னுடைய உடைமை பொருள், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உடம்பையை எப்படி சொல்றோம்? ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப இந்த உடம்பு வந்து யாரோ ஒருத்தருக்கு உடைமை பொருள், யாரோ ஒருத்தருக்கு உடைமை பொருள் தானே, இல்லையா? அதே மாதிரி மனசும் யாரோ ஒருத்தருக்கு உடைமை பொருள் தானே. அப்படி இல்லாட்டி இப்போ செந்திலுக்கே பாருங்க, இப்போ ஆடு வயசுல சிக்கலாயிடுச்சு கடையில. சிக்கலா என்ன பண்றாங்க, நீங்க காலையில வந்தா நைட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. தொழில வந்து நிர்வாகம் பண்ணணும், தொழிலை வந்து நிர்வாகம் பண்ணணும். நம்ம வந்து சாமியாரா போயிட்டேன்னு வந்து தொழிலை விட முடியாது, மனைவி மக்களை விட முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து சாமியாரா போகல அர்த்தமும் இல்லை. அப்புறம் அது என்னைக்கு இருந்தாலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது தொழிலை கவனிக்கணும், காலையில கடையை திறக்கணும், வரவு செலவை பார்க்கணும், கீழே வேலை செய்கிறவன்ட்ட வேலையை வாங்கணும். என்ன வாங்கணுமா இல்லையா? அவன் வேணும்னே என்ன பண்ணுவான், இந்த ஆள் சும்மா வேலை சொல்லிட்டே இருக்கான்னு ஏதாவது எடுக்க போனவன் அங்கேயே உட்காந்துக்குவான், வரமாட்டான். அவன் அப்பவே போனான் இன்னமும் காணமே அப்படின்னு அவனை கேட்டுட்டு போய் ஏன் இங்கே உட்காந்து எடுத்துட்டு வாயான்னு சத்தம் போட்டு ஒரு தொழிலை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. டாலி ஆகணும், கணக்கு டாலி ஆகணும், ஏதாவது ஒரு 10 ரூபா கணக்குல உதச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணணும். இப்படி பலவிதமான தொந்தரவுகள். மார்ச் மாசம் வந்துச்சுன்னா கணக்கு முடிக்கணும், மார்ச் மாசம் வந்துச்சுன்னா கணக்கு முடிக்கணும். மார்ச் மாசம்னா என்ன, வரவு செலவு பார்க்கக்கூடிய மாசம். மார்ச் எண்டுல கணக்கு முடிக்கணும். இது மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படுது. எல்லா வேலையும் முடிக்கிறாரு. என்ன மார்ச் மாசம் முடிஞ்சது, ஏப்ரல் வாங்கிட்டு அப்பா
ஒரு 2-3 மாசமா படாத பாடு பட்டேன்பா. படாத பாடு பட்டுட்டு அந்த வேலையில போய் மாட்டிக்கிட்டு என் மனசே சரியில்லை. எங்கேயாவது லீவை போட்டுட்டு ஊட்டி கொடைக்கானல் போனா கூட பரவாயில்ல சொல்றோமா இல்லையா? என் மனசே சரியில்லை அப்படிங்கிறான். அப்போ என் மனசு அப்படின்னு சொல்லும் போது சொல்றோமா இல்லை? எல்லாருமே சொல்றாங்க. முத்துக்கு அப்படித்தானே டென்ஷன் ஆகுது அவருக்கு. போட்டா பிடிச்சிட்டு போறாரு. போட்டா 100 போட்டாக்கு 10 போட்டா தான் சேருது. இது வச்சுட்டு எப்படி ஆல்பம் போடுறது அப்படின்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிறாரு. எல்லா தொழிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அப்படிங்கும் போது அந்த பிரச்சனையில வந்து நம்ம கொஞ்ச நாச்சும் ரிலாக்ஸேஷன் தேடுறோமா இல்லையா? அப்ப என் மனசு சரியில்லை சொல்றோம். அப்ப மனசு நானல்ல. மனசு நானா இருந்தா நான் சரியில்லைன்னு தானே சொல்லணும். என் மனசு சரியில்லைன்னு எதுக்கு சொல்லுவானே? அப்போ இது மாதிரி பண்றோம். புத்தி புத்தி என் புத்தியா ஜோட்டால எடுக்கணும். என் புத்தியா வண்ணான்ட்ட வெளுக்க போட்டேன் சொல்றோமா இல்லையா? என் புத்தி மாடு மேய்க்க போயிடுச்சு. அப்போ என் புத்தியும் சரியில்லை அப்படிங்கிறோம். அப்புறம் அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிட்டான். ஏன்பா அப்படி செஞ்சா? ஏதோ என்னோட அறிவு கெட்டு போச்சு, என்னோட அறிவு கெட்டு போச்சு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் விசாரம் பண்ணி என்ன தன்னை அறிவுதான் ஞானம். அப்ப தன்னை விடுவது முக்தி. தன்னை விடுவது முக்தின்னா என்ன? அது தன்னை விடுவது முக்கியம்னா என்ன? வாழ்ந்ததெல்லாம் போதும். என்ன அனுபவிக்க வேண்டியதுல எல்லாமே அனுபவிச்சாச்சு, போதும் அப்படின்னு அதை விட்டாதான் இவனுக்கு முக்கியம். அண்ணா அதை விடும்போது அவனுக்கு வந்து முக்தி கிடைக்குது. போன வாரம் பேசும்போது கூட நம்ம முத்தியை பத்தி பேசலாம். முத்திங்கிறது வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை திருப்பி வேணா சொல்லுவோம். அப்போ தன்னை விடுவது முக்தி. அப்ப மகான்கள்லாம் எப்படி உலக போக போக்கியங்கள்லாம் போதும் எல்லாம் அனுபவிச்சாச்சு, போதும் போதும், நான் ஆனந்தமா இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன். அந்த ஆனந்தமே நிலையானது. இந்த ஆனந்தமே மாறாதது. என்ன ஆண்டவருடைய நிலையில, ஆண்டவருடைய நிலை எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. அந்த நிலையில நான் இருக்கேன். எனக்கு எதுக்கு உலக போக போக்கியங்கள் அப்படின்னு அவங்கெல்லாம் அது வந்து விட்டு விலகி அந்த ஆனந்தத்திலேயே சுக ஆனந்தத்திலேயே லயமாகி இருக்கிறதுனால அவங்களுடைய பிறப்பு எப்படி? ஜெயந்தி. அவங்களுடைய பிறப்ப ஜெயந்தின்னு தான் கொண்டாட முடியும். என்ன ஜனன விழான்னு கொண்டாட முடியாது, பிறந்தநாள் விழா அப்படின்னு கொண்டாட முடியாது. கொண்டாடுறது நியாயமா அப்படின்னு சிந்திச்சோம் அப்படின்னாக்கா அது நியாயம் இல்லை தானே. அது எப்படி நியாயமாகும் இல்லையா? அதனால இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பரஞ்சதிமான் வந்து சொல்றாங்க, இரு கண் நேர் விழித்து ஒரு கண்ணில் நிலைத்து முக்கண்ணின் கருவும் முடிவில் தரித்ததின் பயன் என்னிலை நான் அறிஞ்சேன். தரித்ததின் பயன் என்னிலை நான் அறிஞ்சேன். அப்போ கீதையில கூட பகவான் என்ன சொல்றாங்க? அடுத்தது பகவத்கீதைன்னு எல்லாருமே பகவத்கீதைய முக்கியமா பேசுறோம். என்ன இப்போ கூட கல்பனா சாலம் வந்து விண்வெளியில நீண்ட நாள் இருந்தது, பகவத்கீதை துணையா இருந்ததுன்னு ஒரு பதிவு எல்லாம் வருது. பகவத்கீதை இருந்ததுனாலதான் அவங்க வந்து அது துணையா படிச்சதுனால அது வந்து ஆன்ம வலிவை கொடுக்குது அப்படின்னு. இந்த பகவத்கீதைங்கிற ஒரு அருமையான உபதேச நூல். இந்த உபதேச நூலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் வியாச பகவான் மகாபாரதங்கிற ஒரு பெரிய காவியத்தை எழுதி அதை இடையில வந்து இதை சொருகுறாரு. அந்த பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணனால சொல்லப்பட்ட உபதேசங்கள் கருத்துக்கள் எல்லாமே மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாததான் இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல என்ன சொல்றாங்க பகவத்கீதையில? அர்ஜுனா, நீ வந்து அமர்ந்த நிலையில் உடலைய நேராக வைத்து, என்ன உடலை நேராக வைத்து இரு கண்ணின் வழியாக என்ன தியானம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க கீதையில பகவான் சொல்றாரு, ஞானிகள் போன்ற நல்லோர்கள் பல ஜென்மாக்களாக, ஒரு ஜென்மா 2 ஜென்மா இல்ல, பல ஜென்மாக்களாக என்னையே துதித்து
என்னை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து என்னையே அடைகிறார்கள். அப்படி அடைஞ்சவங்களுக்கு என்னவா? சம்சார சாகர போன்ற துன்பங்கள் இல்லை, மரணம் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள்னு கீதையில பகவான் சொல்றாரு. அப்ப சம்சாரம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம கொண்டாட்டி, நம்ம பிள்ளைகள், இதெல்லாம் சம்சாரம் நினைச்சிருக்கோம். ஆனா உண்மையான சம்சாரம் அது அல்ல. என்ன பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 தான் உண்மையான சம்சாரம். இது உங்களை விடவே விடாது. சம்சாரம் கூட இந்த ஆள் சரியில்லை போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இந்த 5 விடவே விடாது. அந்த 5 இதுதான் உண்மையான சம்சாரம். இதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள் இல்லையா அவனுக்கு? எப்போ என்னை அடைஞ்சிட்டினா, என்னை அடையாட்டி என்ன ஆகும்? அந்த துன்பங்கள் உனக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீ செத்து போனாலும் உனக்கு உண்டு அந்த துன்பங்கள், மரணித்தாலும் உண்டு. அது எப்படிங்க மரணித்தாலும் உண்டு? மரணித்தாலும் அது எப்படிங்க உண்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது நியாயம் தானே? எப்படி மரணித்தாலும் உண்டு? இப்போ முடிச்சிட்டு இருக்கிறோம், 5 வேலை செய்து 5 மூலமா இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோமா இல்லையா? கனவுலையும் அதே அனுபவம் ஏற்படுதா இல்லையா? கனவுல நீ முடிச்சுட்டு இருந்தியா? கனவுல நீ முடிச்சிட்டு இல்லை, ஆனா தூக்குமத்திலையும் அதே அனுபவம் ஏற்படுது. இந்த 5ஆலையும் நீ இன்ப துன்பங்களை அனுபவிக்கிற, பயந்து போய் எந்திரிச்சிக்கிற. கனவுலையும் சூக்குமமா இது எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது 5. என்ன அப்போ பஞ்சீகரிக்கப்பட்ட பஞ்சபூதங்கள், பஞ்சீகரிக்கப்படாத பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்ப பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, இது 5 சூக்குமமா தான் இருக்குது. இது எல்லாமே கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, இது எல்லாமே கருவிகள் தானே ஒழிய, ஜடப்பொருள் தானே ஒழிய அதுக்கு அறியக்கூடிய தன்மை இல்லை. இப்ப அதை அறியக்கூடியது யாரு? சூக்குமமா உள்ள அந்த 5 அப்படிங்கிறதுனால இது சூக்குமமா கனவுல இருக்கு. கனவுல இருக்கிறது நீ இறந்து போனாலும் அதை தொடரதானே செய்யும். அதுதான் சூக்குமமா தானே இருக்கு. அப்ப அதனாலதான் புல்லாகி, பூடாகி, பறவையாய், பாம்பாய், பல்விருகமாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், எல்லா பிறப்பும் பிறந்திழைச்சேன் எம்பெருமானேன் மாணிக்க சிவபெருமான் பாடுறது என்ன கேட்டீங்கன்னா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சிட்டேன். இப்ப தேவரா இருக்கேன். தேவரா இருந்தாலும் என்னால ஒன்னு அடைய முடியல, அதனால திருப்பி மனுஷனா பிறந்துட்டேன் அப்படின்னு பாடுறாரு. அப்ப மனித பிறப்பு எடுத்தவனாலதான் அந்த இறைவனுடைய நிலையை அடைய முடியுங்கிறது இதுல ஒரு சூக்குமம். தேவர்களால கூட முடியாது. தேவர்களால கூட அந்த ஆண்டவனை, பெரும்பாலும் பிரம்மாவுமே அந்த ஆண்டவனை அறிய முடியல அப்படிங்கிறது தானே அந்த கதை. அதனால இத ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சூக்குமமா இருக்கக்கூடியவன் இந்த சூக்குமமான அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு அப்பவுமே இருக்கு. அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்பவுமே இருக்கதான் செய்யுது, அது இல்லாத போறது இல்லை. ஏன்னா இதுதான் சூக்குமம் தானே அனுபவம். அப்ப அவன் என்ன பண்றான்? தேவைப்படும் போது அனுபவிக்கிறான். நம்மள மாதிரி தடைகள் எல்லாம் இல்லை, அவங்களுக்கு தடைகள்லாம் இல்லை. அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, யாகத்துல நெய்ய ஊத்துனா மேலும் கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி அது இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க ஒழிய ஆண்டவனுடைய நிலையை அவங்களால அடைய முடியல. அப்ப அதுக்காக தான் பரஞ்சோதிமார் சொல்றாரு, ஓ தேவர்களே, நீங்களும் ஆண்டவனை அறிய வேண்டுமா, ஆண்டவனை அடைய முற்பட்டீர்களாம், மனிதனா பரப்ப தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த தியானத்தின் மூலமா தான் ஆண்டவனை அடைய முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் சூக்கமா நிறைய விஷயங்கள்ல சொல்லிட்டு இருக்க. அவனையில் போய் பிறவாமல் நாம் நாளை வீணா கடத்துறோம். பூனியில் போய் பிறவாமல் நாம் நாளை கடத்துகிறோம் அவமே அப்படின்னு மாணிக்க பாடுறாரு. அவன் என்ன சும்மா வெட்டியா கழிக்கிறவன். பூமியில் போய் பூமியில போய் பிறவாம என்ன பண்றான்? நாளை சும்மா வெட்டியா கழிச்சுக்கிட்டே இருக்கும். பூமியில் போய் பிறந்தாதான் இந்த ஆண்டவனுடைய சிவனை அடைஞ்சு
அவனுடைய திருவடியை வந்து அடைய முடியும். அப்படி ஏன் முடியும்? அப்படி தெரிஞ்சுமே நம்ம ஏன் இன்னும் பிறக்காம வெட்டியா நாளை கழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு திருமாலும் பிரம்மாவும் பாடுறதா மாணிக்க பெருமான் ஒரு பாடலை அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கே அந்த நிலைமை தான் அப்படின்னாக்கா, அப்போ உங்களுக்கு அறிவறிந்து மாநிலதா பிறத்தல் அறிவு. பிறந்த காலையும் கூண் கூடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. கூண் கூடு பேடு நீங்கி பிறத்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. அப்படிங்கும்போது அவ்வளவு அரிதான மானிட பிறவி எதுக்கு எடுத்துக்கோம்? இந்த ஆண்டவனை போய் அடையணுங்கிறதுக்காக தான் எடுத்துக்கோம். என்ன அதுலேயும் குறையில்லாத கூண்குருடு வேடு இல்லாம பிறந்திருக்கோமா இல்லையா? அப்போ நல்ல ஒரு மானிட பிறவை எடுத்து நல்ல ஒரு குருவை அடைஞ்சு ஆண்டவுடைய திருவைய அடையணும் அப்படிங்கிற எண்ணமும் உதிச்சிருச்சு. உதிச்சதுக்கு பிற்பாடும் இந்த பிறப்பை வீணா கழிக்கிறவன் அதெல்லாம் என்னவா தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றாரு பஞ்சகோவிந்த. நான் சொல்லல, நான் சொன்னதான் இவர் கும்பல் கூட்டத்துக்காக சொல்றாரு அப்படின்றது. இல்ல மானிட பிறவியும் எடுத்தாச்சு, அரிதான மானிட பிறவியும் எடுத்தாச்சு, ஒரு நல்ல குருவும் கிடைச்சாச்சு. உங்களுக்கும் அந்த என்னுடைய தீவிரமான பிரச்சாரத்தினால உங்களுக்கும் சந்தர்ப்பமா அந்த ஆண்டவனுடைய திருவடியை அடையணுங்கிற எண்ணமும் ஏற்பட்டு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஏற்படாட்டியும் சில பேருக்கு ஏற்பட்டு அந்த எண்ணமும் ஏற்பட்டு போயுமே இத வந்து இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு பொழுத வீணா கழிக்கிறவன் யாருக்கு சமமா? தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கிறவனுக்கு தான் சமம். அப்படிங்கிறதுனால இனிமே என்றிலிருந்தாவது என்ன இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தன்னை அறிந்து அந்த ஞானத்தை அடைஞ்சு தன்னை விடணும். அப்போ கீதையில பகவான் சொல்றாருங்க, என்னை வந்து அடைஞ்சவளுக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லா பெருவாழ்வு இல்லைன்னு சொல்றாங்களே. அப்ப மரணம்னா என்ன? மரணம் இல்லா பெருவாழ்வுனா என்ன? மரணம்னா என்ன? உலகத்துல புல்லா இருந்தாலும் சரி பூண்டா இருந்தாலும் சரி என்னைக்கு தோணுதோ அன்னைக்கே அது என்னைக்கு அழியணும்னு நிர்ணயம் ஆயிடுது. தோன்றது அன்னைக்கே நிர்ணயம் ஆயிடுது. தோன்றுன இல்லையா? அப்போ தோன்றுன அன்னைக்கு நிர்ணயம் ஆயிடுச்சுன்னா இந்த மனித தேகம் மாத்திரம் நிலையானதா? இதுவும் தோன்றுன போதே அழியதான் போகுது. தோன்றுன போதே அழியத்தானே போகுது. அப்புறம் ஏன் இந்த மரணம் இல்ல பெறுவார்கள் அப்படின்னு கீதையில பகவான் சொன்னாரு. மீண்டும் பிறக்கிறதுக்கு வேலை இல்லை. இப்போ மரணமில்லா பெருவாழ்வுன்னா என்ன? மீண்டும் பிறவாத நிலைதான். மீண்டும் பிறவாத நிலை அடையறதுக்கு தான் இவ்வளவு பிறவி பெருங்குடல் நீந்தார் இறைவனடி சேராத. பிறவி பெருங்குடல யார் நீந்துவாங்க? இறைவனடி சேர்ந்தவங்க. இறைவனடி சேராதவங்க நீந்த முடியாது. அப்படிங்கிறதுனால இறைவனுடைய சேரணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்து அந்த இறைவனுடைய அடியை சேர்றதுக்கு இந்த ஒரு தியானத்தினாலதான் முடியும். இந்த ஒரு தியானத்தினாலதான், வேற எந்த தியானத்தினாலையும் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற எந்த தியானத்தினாலையும் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் எல்லா வேதங்கள்லையும் என்ன உயிரிடத்தில் நான் உணர்வாக இருக்கேன்னு தான் கீதையில பகவான் சொல்றாரு. உயிரிடத்தில் நான் எப்படி இருக்கேன்? உணர்வா இருக்கேன். உணர்வா இருக்கிறதுல நீங்க செய்யக்கூடிய அந்த குண்டலினி தியான உணர்வு அவங்களுக்கு தெரியுது. அது என்னது? அதுதான் ஆண்டவருடைய அம்சம். அதுதான் குண்டலினி சக்தி இல்லையா? குண்டலினிய செயல் வந்து சக்தி, குண்டலினியா இருக்கிறது என்ன? சிவம் இல்லையா? குண்டலினியை நீங்க உணரும் போது அது வந்து சக்தியா உணர்றீங்க. அது குண்டலினிய சக்தி. குண்டலினியா இருக்கிறது என்ன? சிவமுலையே சக்தியிலேயே சிவமுலை. சிவமா இருக்கிறது எல்லாமே பாசமான நிலையானது. என்ன எந்த செயலும் இல்லாத சிவானந்தத்துல அது தானா இருக்கிறது தான் சிவம். தானா இருக்குது. சந்தர்ப்பமா நான் இருக்கேன்னு நினைச்சு அசைஞ்சதுனால என்னாச்சு? நாதம் உருவாயிடுச்சு. நாதம் உருவானதுனால ஜோதி உருவாயிடுச்சு. ஜோதியில இருந்தானே இது எல்லாமே தோணுச்சு. ஜோதியில இருந்தானே சொல்லுவோம். ஜோதியினுடைய சுழற்சியினாலையும் அதனுடைய வேகத்தினாலையும் அணுக்கள் வந்து பொறிகள் பறந்து அணுக்களினாலையும் சுழல்றதாலையும்
சேருதல் விலகுனதுனாலையும் பிரபஞ்சம் உருவாயிடுச்சு. அப்படித்தானே உருவாச்சு. அப்போ இந்த தொடர்பை அறுத்துக்கணும்னா அதுக்கு எத்த தியானம் உதவுது? குண்டலினி தியானம் உதவுது. குண்டலினி தியானம் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, என்ன நடக்குது? குண்டலினி தியானம் பண்றது ஆண்டவன் வந்து தொலைதூரத்துல இருக்கான்னு கருதாமல் பக்கத்துல இருக்கான் அப்படின்னு ஆண்டவன் வந்து, நான் ஏற்கனவே சொன்ன, ஆண்டவனை வந்து வெளியில தொலைதூரத்துல இருக்கான்னு கருதாமல் பக்கத்துல இருக்கான்னு என்ன, அது மாத்திரம் இல்லாம ஆண்டவனை தேடக்கூடிய இவன், ஆண்டவனுக்கு தேடக்கூடிய இவன் அது அவனாதான் இருக்கு. ஆண்டவனை தேடக்கூடிய அவன் அது அவனாதான் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவன் வந்து என்ன பண்றான், உணர்ந்து அந்த யோகமா தியானம் பண்ண அந்த யோகமா தியானம் பண்ண தியானம் செய்பவன், தியானம் தேட முற்பட்டவன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு யாரு உணர்த்துறா? அவங்களுக்கு உணர்வு தான் உணர்த்த போகுது. உணர்வு தான் அந்த அத்வைத தன்மையை யார் உணர்த்த போறா? அவங்களுக்கு இந்த உணர்வால தான் உணர்த்த முடியும். வேற யாராலையும் உணர்த்த முடியாது. அப்போ உள்முகமா தியானம் பண்ணி கடந்து உள்நோக்கி போய் அவன் உள்ளவன் எப்படி இருக்கான்? கடவுளா இருக்கான். உள்ளவன் அவன்தான். அப்படிங்கிறது தான் இந்த கடவுள். கடந்து உள்நோக்கி போறதுதான் கடவுள். கடந்து உள்நோக்கி போறதுதான் கடவுள். அப்படிங்கிறதுனால இப்போ அந்த கடவுள் தன்மையில நம்ம உள்நோக்கி போய் தியானம் பண்ணி உள்நோக்கி போனோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க நீக்க வரம் நிறைஞ்சிருக்கான்னு, நம்ம உடம்புக்குள்ளாரையும் ஆண்டவனா இருக்கான் அப்படின்னு எவன் ஒருத்தன் அனுபவபூர்வமா தெரிஞ்சிருக்கானோ அவனுக்கு வந்து ஆண்டவனுங்க பக்கத்துல நெருங்கிட்டான் அர்த்தம். அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கும் போது, இந்த அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது எது? இந்த உணர்வு. ஏன்னா நீ அதுதான் நீ அப்படின்னு உணர்த்தக்கூடியது தத்துவார்த்தமா உங்களுக்கு வந்து தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய், விஞ்ஞானம் பிரம்மம் அப்படின்னு எல்லாமே தத்துவார்த்தமா பேசினாலும் தத்துவார்த்தமா உணர்ந்தாலும் அனுபவபூர்வமா உணர்த்தக்கூடியது இந்த உணர்வு மாத்திரமே. அப்படிங்கிறதுனால இந்த உணர்வு மாத்திரமே உங்களை வந்து இந்த உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த உணர்வு மாத்திரமே உங்களை அறிய உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த உணர்வு மாத்திரமே நீங்கள் வீடு பெற அடைய அப்போ அந்த வீடு பேரு அடைதல் அப்படிங்கிறது என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகான்லாம் ஜெயந்தியில உலக போக போக்கிகளை துறந்து என் நிலையில நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு வாழ்க்கையிலேயே வெற்றியை அடைஞ்சதுனால அவங்க விழாவை ஜெயந்தியா கொண்டாடுறோம். அப்ப என் நிலையில ஆனந்தமா இருக்கேங்கிறது என்ன? இப்ப முக்திங்கிறது என்ன? மோட்சங்கிறது என்ன? சொர்க்கங்கிறது என்ன? வேற எங்கேயோ இருக்காது. வேற எங்கேயோ இருக்கா? நல்லா தூங்குறோம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சோட என்ன பண்றோம்? நிம்மதியா தூங்கணும். உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளும் நிம்மதியா இருக்கவும் சந்தோஷமா இருக்கதானே முற்படுது. மனித மாத்திரம் அது விதிவிலக்கா? வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? முதல்ல உண்டு உடுத்தி உறங்கி சுகமா நிம்மதியா நிலையான நிம்மதியோட வாழ முற்படுறது தானே வாழ்க்கை நோக்கம். வாழ்க்கை நோக்கம் வேற என்னவா இருக்க முடியும்? பறவைகள் மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது? சாப்பிடுது, உடுத்துறதுக்கு அதுக்கு வேலை இல்லை, தூங்குது. வேற ஏதாவது செய்தா? நிம்மதியா சந்தோஷமா இருக்குல்ல. மனிதன் மட்டுமே ஆசையின் பாலவைய போட்டு துன்பங்களை அவன் தானே தேடிக்கிறான். வீடு நன்று புறதர வர அப்படிங்கிற மாதிரி துன்பங்களை யார் தேடிக்கிறா? இவன் தான் தேடிக்கிறான். புலன்கள் வழியா வாழ்க்கைய நடத்துறதுனால அந்த இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன பண்றான்? தர்மத்துக்கு புறம்பான காரியங்களை ஈடுபட்டு
வார்த்தைகளை கொட்டி தப்பான காரியங்களை செய்து துன்பத்துக்கு இவனே ஆளாயிரும். எதனால ஆளாகிறான்? ஆசை வயப்பட்டதுனால. ஆசை வயப்பட்டதுக்கு காரணம் என்ன? மனசு. மனசு தானே ஆசை வயப்படுது. அப்ப மனமோட போக்கில போக வேண்டாம் அப்படின்னு சொல்றது அதுக்காக. எப்பப்பெல்லாம் மனசு ஆசைப்படுதோ அப்ப புத்தியை கொண்டு அதை மனசை சமாதானப்படுத்தி அதுல இருந்து ஜெயிச்சு வாழக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த தியானம். அப்போ தூக்கத்துல எப்படி பண்றோம்? நிலையான நிம்மதியை அனுபவிச்சோமா இல்லையா? அனுபவிச்சோம். அந்த நிலையான நிம்மதிய வாழும் காலத்திலேயே என்ன அடைஞ்சு அந்த இடத்துல சுகானந்தமா இருக்கிறது தான் புத்தி. அதுதான் மோட்சம், அதுதான் சொர்க்கம். அதுதான் சொர்க்கம். மோட்சம்னு ஒண்ணு தனியா இல்ல, முக்திங்கிறது ஒண்ணு தனியா இல்ல. முக்திங்கிறது ஒரு பொருளா இருந்து அதை போய் நீங்க அடையிறது இல்ல. சொர்க்கம்னு ஒண்ணு தனியா இருந்து நீங்க அங்க போய் சந்தோஷமா இருக்கிறது அல்ல. என்ன வாழுங்காலத்திலேயே அந்த யகாசனத்துல போய் அமர்ந்து தூக்கத்துல இறைவனோட திருவடியில இணைஞ்சதுனால நிம்மதி கிடைச்சுதா இல்லையா? காலையில தூங்கி வந்தது நிம்மதியா இருந்தோம் சொல்றோமா? அத கண்ணு முழிச்சிட்டு இருக்கும் போதே என்ன அந்த யதாசனத்துல போய் உட்கார்ந்து நிம்மதியை அனுபவிக்கக்கூடியது, அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்க, அதுக்கு பேர் தான் முக்தி, அதுக்கு பேர் தான் சொர்க்கம், அதுக்கு பேர் தான் மோட்சம். அந்த நிலையில போய் அமர்ந்தவன் அந்த நிலையை விட்டு விலகி வர்றதுக்கு பிரியப்படுவானா? தூக்கமே 4 மணி தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்கு பிரியப்படுறோமா? பிரியப்படல. அப்ப அந்த தூக்கம் சாதாரண தூக்கம், நிரந்தரமான இன்பம் இல்லை, நிரந்தரமானது அல்ல. அது டெம்பரவரியானது. அந்த டெம்பரவரியான ஒரு இன்பத்தையே நம்ம விட்டு விலகிறதுக்கு பிரியப்படுறது இல்லை. அப்படிங்கும் போது இந்த நிலையான இன்பத்தை ஆண்டோடைய சுவார்ந்த போதத்துல மூழ்கி அந்த நிலையான இன்பத்துல மூழ்கி கிடக்கிறவனுக்கு அதை விட்டு வரணும்னு எண்ணம் வருமா? வராது, வரவே வராது. அப்படி இருந்துமே கூட மக்கள் மேல கொண்ட கருணையினால மகான்கள் என்ன பண்றாங்க? அந்த சுகானதத்திலிருந்து இறங்கி மக்களுக்கு சேவை செய்தாங்களா இல்லையா? அதனால அவங்களுடைய பிறந்த நாளை ஜெயந்தியா கொண்டாடுறது நியாயம் தானே இல்லையா? அப்போ மகான்களுடைய நிலையை நீங்க எண்ணி பார்த்து அவங்க கருணைக்குனாலும் ஒரு மதிப்பு கொடுத்து அவ்வளவு கருணையா அவங்க போதிச்சிருக்காங்களே, அவ்வளவு கருணையா அவங்க போதிச்ச விஷயத்த மக்கள் எல்லாம் முத்தி பெறணும், மக்கள் எல்லாம் மோட்சம் பெறணும், மக்கள் எல்லாம் மோட்சம் பெறணும் அப்படின்னு அவங்க போதிச்சாங்களே, அதை நம்ம கடைபிடிக்கிறோமா? இப்ப ஆதிசங்கர் சொன்ன மாதிரி மனிதனை பிறந்து குரு கிடைச்சி ஆண்டவன் அடையுங்கிற எண்ணமும் அதை தவற நம்ம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தானே சமம் அது. அப்படிங்கிற சிந்தனையை தூண்டுற விதமா இந்த விழாவை பயன்படுத்திக்கிறோம் ஒவ்வொருத்தருமே. அப்போ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணம் இல்லாத பெருவாழ்வும். அப்ப தன்னை அறிஞ்சிட்டா என்ன ஆகுது? அவன் தன்னை அறிஞ்சிட்டா அவன் மரணத்தை ஜெயிச்சிடுறான். புனரபி ஜனனம் புனரபி மரணம் பஜகோவிதத்துல சொல்றாங்க. பிறந்து இறந்துகிட்டே இருக்கேன், பிறந்து இறந்துகிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப நாளா அது நடந்துகிட்டே இருக்கு, ரொம்ப புனரபி ஜென்மாக்களா தொடர்ந்துகிட்டே இருக்கேன், இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா அப்படின்னு ஏற்கப்பட்டு பாடுறாங்க பஜகோவிதெல்லாம். புனரபி ஜனனம் புனரபி மரணம். அப்போ உலகத்தில் உள்ள எல்லாருமே இந்த ஆண்டவனுடைய திருவடியை அடையதான் போறாங்க. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்ன ஒரு நேரம், ஒரு டைம் தான், டைம் கேப் தான். ஒருத்தர் சீக்கிரமா அடைவாரு, கொஞ்சம் ஒருத்தர் பின்னாடி வருவார், அவ்வளவுதான், வராம போறது இல்லை. அதுக்கான ஒரு விதைய இன்னைக்கு தியானம் அப்படிங்கிற ஒரு விதைய போட்டு ஒரு தியானத்தை பண்ணி தன்னை அறிந்து என்ன அந்த ஞானத்தை அடைந்து வாழ்க்கையில அனுபவிச்செல்லாம் போதும்பா, என்ன ஆனந்தமான நிலையில இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி நீங்க அதுதான் எனக்கு செலுத்தக்கூடிய குரு காணிக்கையா இருக்க முடியுமே ஒழிய வேறு எதுவுமே அந்த குரு காணிக்கையா இருக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி நினைவுபடுத்துத. சந்தோஷம்.